இவ்வளவு மோசமா உங்க மருமகள் என்றான் முதியோர் இல்லத்தை நடத்தி வந்த சேதுபதி. மருமகளின் குரூர குணத்தால் ஏற்பட்ட கொடுமைகள் தாழ முடியாமல் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு தொண்டு நிறுவனம் நடத்தும் முதியோர் இல்லம் தேடி சேர்ந்து கொண்டாள் மீனாட்சி அம்மாள். தன்னம்பிக்கை நிறைந்த, அதுவும் மருமகள் மீது அதிகம் பகைமை பாராட்டாத மீனாட்சி அம்மாளை உடனே தேர்வு செய்து விட்டான் அந்த முதியோர் இல்லத்தை நடத்தி வந்த சேதுபதி. முதியோர் இல்லத்தில் காசையும் வாங்கி கொண்டு சுவையில்லாத சமையலையும் செய்து கொண்டிருந்த கிழடுகளை தன் ஒரே நாள் சமையலில் ஓரங்கட்டி விட்டாள் மீனாட்சி அம்மாள். என்னால சும்மா இருக்க முடியாது, இந்த சமையலெல்லாம் நானே இனிமேல் பார்த்துக்கிறேன் சார். சுலபத்தில் உடையாத தன்னம்பிக்கை நிறைந்த பெண்ணாக இருந்த மீனாட்சி அம்மாளை கண்டு சேதுபதிக்கு ஆச்சரியம். நாளையிலிருந்து சமையல் கட்டுல நீங்க முழுமையா சார்ஜ் எடுத்துக்கங்க. 75 மெம்பர்ஸ் இருக்கிறதால நீங்க ஒருத்தரை இழுத்து போட்டு கஷ்டப்பட வேண்டாம், மற்றவங்களும் உதவுவாங்க. சரி சார். சார் வேண்டாம், எனக்கு கிட்டத்தட்ட உங்க பிள்ளை வயசு, சேதுன்னே கூப்பிடுங்க. ஆகட்டும் சேது. வாங்க, இன்னமும் உங்க ரூமை நீங்க பார்க்கலையே. அந்த அறை மீடியம் சைஸில் ஒரு இணைப்பு பாத்ரூம் டாய்லெட்டுடன் நன்றாக இருந்தது. ஒரே ஒரு கட்டில் போடப்பட்டிருந்தது. ஒரு பீரோ இருந்தது. இந்த ரூமுக்கு 2 பேரா? ஆமாம்மா, தற்சமயம் நீங்க மட்டும்தான். அடுத்த ஆள் யாருன்னு பார்த்து அலாட் பண்ணணும். உங்களுக்கு துணிமணி வேண்டாமா? கட்டின சேலையோட வந்துட்டீங்க. அட ஆமா, இப்பதான் அந்த ஞாபகமே எனக்கு வருதுப்பா. நான் ஏற்பாடு பண்றேம்மா என்றான் சேதுபதி. நான் பணமும் தராம இலவசமா இங்க வந்து ஒட்டிட்டு இருக்கேன். எனக்கு துணியும். தப்பில்லம்மா, நான் செய்கிறேன். ராத்திரிக்குள் வந்து சேர்ந்துடும். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா உங்களை வந்து பார்க்கறேன். சேது போய்விட மீனாட்சி கட்டிலில் வந்து உட்கார்ந்தாள். ஆயாசமாக இருந்தது. எந்த நம்பிக்கையில் நான் தனித்து இங்கே வந்து சேர்ந்தேன்? எத்தனை நாள் என்னால் உழைக்க முடியும் இங்கே? அந்த கேள்வியை அவசரமாக அளித்தாள். இது போன்ற கேள்விகளை வளரவிடக்கூடாது, முளையிலேயே கிள்ளி விட வேண்டும். 60 வயதை கடந்த நான் இன்னும் 30 வருடமா வாழப்போகிறேன். அதிகபட்சம் 15 வருடங்கள். அந்த வருடங்களை நல்லபடியாக கடத்தி விட வேண்டும். ஒரு பையன் வந்தான். அம்மா, சாப்பிட வர்றீங்களா? கொண்டு வரணுமா? நான் வர்றேன்பா. கேண்டீனுக்கு வந்தாள். அங்கே சேதுபதி இருந்தான். வாங்கம்மா, சாப்பிடுங்க. தம்பி, இங்க காலையில டிஃபன்ல இருந்து ராத்திரி வரைக்கும் எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணும்னு எனக்கு சொல்லுங்க. அதுக்கு தக்க நான் சமையல் செஞ்சிடுறேன், சேதுபதி சொன்னான். மீனாட்சி சாப்பிட்டாள். தன் அறைக்கு வந்தாள். இத்தனை நாள் குடும்பத்துடன் வாழ்ந்து பழகிவிட்டு இந்த தனி வாழ்க்கையை ஜீரணிக்க முடியவில்லை. ஆனால் ஜீரணித்துதான் ஆக வேண்டும். பழகி போகும் இதுவும். இந்த ரூமுக்கு வரக்கூடிய இன்னொரு வயசானவங்க யாரா இருக்கும்? 9 மணிக்கு 2 சேலைகளும் ரவிக்கை துணியும் வந்தது. சேதுபதி பின்னால் வந்தான். புடவை நல்லா இருக்காமா? இதுல என்னப்பா செலெக்ஷன்? மானம் மறைக்க துணி வேணும், ஆனாலும் ரொம்ப நல்லா இருக்கு. ரவிக்கையை 24 மணி நேரத்துல தச்சு தர ஆள் இருக்கு, இங்க வருவாங்க. அது ஒரு தொண்டு நிறுவனமாக இருந்தாலும் ஆட்களை சேர்த்து கொண்டு விட்டால் நல்லபடியாக அவர்களை பராமரிக்கிறது. நீங்க படுங்கம்மா. சேதுபதி போய்விட்டான். இரவு விளக்கை அணைத்துவிட்டு படுத்த போது உறக்கம் வரவில்லை. இத்தனை உறவுகளோடு வாழ்ந்தும் பிள்ளை இத்தனை நல்ல நிலையில் இருந்தும் இப்படி ஒரு அனாதைத்தனத்துடன் இங்கே வந்து வாழ வேண்டி இருக்கிறதே என்ற வழி நெஞ்சுக்குள் சன்னமாக புறப்பட்டது. அதை அத்தனை சுலபமாக அழிக்க முடியாது, நீக்கவும் முடியாது. அனுபவித்துதான் ஆக வேண்டும். மெல்ல மெல்ல உறங்கத் தொடங்கினாள். காலையில் அலாரம் இல்லாமல் 5க்கே எழுந்து பரபரவென குளித்து தெய்வத்தை தொழுதுவிட்டு சமையல் கட்டிற்குள் நுழைந்து விட்டாள். எல்லோரும் நல்ல உறக்கத்தில் இருந்தார்கள். வேலையாட்கள் சிலரை மட்டும் எழுப்பினாள். விவரம் கேட்டுக்கொண்டாள். இட்லி பொங்கல் என தெரிந்து கொண்டு அதை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டாள். 6 மணிக்கு வாக்கிங் புறப்பட்ட சேது இங்கு எட்டி பார்த்தான். அம்மா, எழுந்தாச்சா? 5க்கே. காஃபி ரெடி, ஒரு முழுங்கு சாப்பிட்டு போகலாமே. குடுங்களேம்மா. இத்தனை சீக்கிரமா நம்ம ஹோம்ல நான் காஃபி குடிச்சதா சரித்திரமே இல்லை. வாங்கி குடித்தான். வெரி குட், டேஸ்டா இருக்குமா, நான் வரேன். 7 மணிக்கு இட்லி தயார். அடுத்த அரை மணி நேரத்தில் பொங்கல் தயார். 8 மணிக்கெல்லாம் காலை உணவு டைனிங் ஹாலுக்கு வந்துவிட்டது. எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள். பிற்பகல் 1 மணிக்கு ஆவி பறக்கும் உணவு. மீனாட்சி பொருட்களை அள்ளி கொட்டி செய்யவில்லை. சிக்கனமாக மற்றவர்களை விட குறைச்சலாகத்தான் உபயோகித்தாள். ஆனால் ருசியை கொண்டு வந்து விட்டாள்.
மீனாட்சி அங்கே வந்த 3 நாட்களில் அந்த இல்லம் முழுக்க மீனாட்சி புகழ் பரவிவிட்டது. சேதுபதி ஆச்சரியப்பட்டான். மீனாட்சிக்கு மனதில் முதலில் வெற்றிடம் இருந்தாலும் நாட்கள் நகர நகர அது நிரப்பப்பட்டு விட்டது. வந்து 1 வாரம் சடுதியில் ஓடிவிட்டது. எந்த நேரமும் சமையல் கட்டில் தான் இருந்தாள். வேளா வேளைக்கு வகை வகையாக சமைத்து போட்டதால் எல்லோரும் ருசித்து சாப்பிட்டார்கள். அங்குள்ள சக முதியவர்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பே இல்லை, நேரமும் இல்லை. அன்றைக்கு ஞாயிறு காலை 11 மணிக்கு சேதுபதி வந்தான். வாங்க தம்பி. அம்மா, நீங்க ரூமை மாற்ற வேண்டியிருக்கும். எதுக்கு? ஒரு வயசானவர் வந்து ஜாயின் பண்ண போறார். வயது 65க்கும் மேல. அதனால 65 வயசானாலும் அவர் ஆம்பளமா? அவர் எப்படி உங்க கூட இந்த ரூம்ல? அதனால தான். இத பாருங்க தம்பி, நாங்கெல்லாம் மனசால வாழ்ற வாழ்க்கை இப்ப நடந்துட்டு இருக்கு. உடம்பு உபயோகம் இல்லாம ஆயாச்சு. அதனால அவர் தாராளமா இந்த ரூம்லயே தங்கிக்கலாம். எனக்கு எந்த தடையும் இல்ல. சேதுபதி ஆச்சரியமாக பார்த்தான். சரிம்மா, நான் இப்பவே கூட்டிட்டு வர்றேன் போனான். மீனாட்சி புதிய தோழருக்காக ஆர்வமுடன் காத்திருந்தாள். அந்த மனிதர் உள்ளே நுழைந்தார். 6 அடி உயரம், நல்ல உடம்பு, எல்லாமாக கம்பீரமாக இருந்தார். பளிச்சென்ற நிறம், தலையில் லேசான வழுக்கை, கண்களுக்கு தடித்த ஃப்ரேமிட்ட கண்ணாடி, கதர் வேட்டி சட்டை, மரியாதையை தூண்டும் தோற்றம். உள்ள வாங்க சார், இவங்க மீனாட்சி அம்மா, நல்ல உழைப்பாளி. இந்த கேண்டீன்ல இருந்து சமீபத்துல 1 வார காலமா ருசியான சாப்பாடு கிடைக்க இவங்க தான் காரணம். மீனாட்சி கை கூப்பி வணங்கினாள். இவர் மகாதேவன்மா, உத்தியோகத்துல இருந்து ரிட்டையர் ஆனவர். அவரோட பென்ஷன் பணத்துல மாசம் 2000 ரூபாய் அவர் செலவுக்காக நமக்கு தர்றதா சம்மதிச்சிருக்கார். மீனாட்சி ஆச்சரியமாக பார்த்தாள். சார், இந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் எதையும் தேர்ந்தெடுக்கிற மனநிலையில இல்ல தம்பி. தாராளமா இது போதும். நான் இங்க தங்கறதுல இந்த அம்மாவுக்கு தடை இருக்கான்னு கேட்டுக்கங்க. நிச்சயமா இல்ல. அப்ப சரி சார், சாப்பிட வாங்க. அவர் கையில் ஒரு பெட்டி மட்டும் இருந்தது. அதை அங்கே வைத்தார். சேதுபதியுடன் சாப்பிட போனார். 10 நிமிடங்களில் சேது மட்டும் திரும்பி வந்தான். பணம் கொடுத்து சேர்றவங்களும் இங்க உண்டா சேது? மீனாட்சி கேட்க, அம்மா, நாங்க தொண்டு நிறுவனம் நடத்துறோம். இருக்கிறவங்க தந்தா வாங்கிப்போம், இல்லாதவங்க கிட்ட கட்டாயப்படுத்த மாட்டோம். ஆனா இங்க மரியாதை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். மீனாட்சி சிரித்தாள். மகாதேவன் உங்க உணவை ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கார். எனக்கு வேலை இருக்கு, நான் வர்றேம்மா. போய்விட்டான். சாப்பிட்டு முடித்து மகாதேவன் வந்தார். கட்டிலில் உட்கார்ந்தார். முதலில் தயக்கம், கூச்சம் எல்லாம் அவரிடம் இருந்தது. வயதான ஒரு அந்நிய பெண்மணி, இயல்பாக இருக்க முடியாமல் ஏதோ ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. நீங்க சாதாரணமா இருக்கலாம், நான் இருக்கேன்னு கூச்சப்பட வேண்டாம். எதுவும் சொல்லாமல் தன் மனதை அவள் புரிந்து கொண்டது அவருக்கு பிடித்திருந்தது. சட்டையை கழட்டினார். உடம்பில் பூநூல் தெரிந்தது. சாப்பிட்டதும் நான் கொஞ்சம் படுக்கிறது பழக்கம், தாராளமா படுங்களே. அவர் படுத்து விட்டார். அவர் மனதிற்குள்ளும் இருந்த கொந்தளிப்பு முகத்தில் பளிர் பளிரென மின்னியது. அது மீனாட்சிக்கு நன்றாகவே புரிந்தது. நிஜமாகவே வயதான காலத்தில் பெண்களை விட ஆண்கள் படும் வேதனை கொஞ்சமல்ல. இவருக்குள் நிச்சயமாக ஒரு பெரிய சோகம் இருக்கிறது. அது என்ன? மீனாட்சி எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. முதியோர் இல்லத்தில் வந்து ஒரு மனிதன் சேர்ந்திருக்கிறார் என்றால் நிச்சயம் தன் மனிதர்களுடன் வாழ இவருக்கு நிம்மதி இல்லை. ஏன்? உலகத்தில் பணமில்லாதவர்களை அலட்சியம் செய்வார்கள். அதற்கு காரண காரியங்கள் உண்டு. இவர் பணம் உள்ளவர். இந்த வயதிலும் அடுத்தவர் கைகளை எதிர்பாராத கம்பீரமான ஆண். இவரை இங்கே வரும்படி செய்தது எது? கேட்க வேண்டாம், சொல்லும் அளவுக்கு வரட்டும், அதன் பின் பார்த்து கொள்ளலாம். ஒரே அறை என்ற கூச்சம் நிறையவே இருந்தது. இரவானதும் ஒரு பெட்ஷீட்டை எடுத்து தரையில் விரித்து படுத்து கொண்டார். ஏன் நீங்க கீழே படுக்கிறீங்க என்ற மீனாட்சியிடம், கட்டில் உங்களுக்கு வேண்டாமாமா என்றார். நான் கேட்கலையே, முதல்ல இந்த ரூமுக்கு வந்தது நீங்க தானே. மீனாட்சி சிரித்தாள். இதுல என்ன சீனியாரிட்டி? நீங்க ஆம்பளை, என்னை விட வயதுல மூத்தவர். நீங்க கட்டில்ல படுத்துக்கங்க. நன்றியுடன் பார்த்தார். காலையில் எழுந்து 6:30க்கெல்லாம் தானே அவருக்கு காஃபி கொண்டு வந்து தந்தாள். தேங்க்யூமா. அவர் கொஞ்சம் சொகுசாக வாழ்ந்தவர் என்பது அவரது நடவடிக்கையில் தெரிந்தது. அதனால் மீனாட்சி உதவிகள் செய்ய செய்ய அவருக்கு அதெல்லாம் பிடித்திருந்தது. கிட்டத்தட்ட 1 வார காலம் மகாதேவன் மீனாட்சி மத்தியில் ஒரு நல்ல நட்பு பளிச்சென உருவாகிவிட்டது. வீட்டில் இருப்பதைப் போல ஒரு சூழ்நிலையை மீனாட்சி அந்த இல்லத்திலும் அவருக்கு உருவாக்கி தந்துவிட்டாள்.
மீனாட்சியின் ருசிகரமான சமையலில் ஏற்கனவே அந்த இல்லம் மொத்தமுமே லேசாக மயங்கி கிடந்தது. எப்போது சாப்பாடு வேலை வரும் என்று காத்திருந்த கிழடுகள் கூட அங்கே உண்டு. அந்த முதியோர் இல்லம் நடத்தி வந்த சேதுபதிக்கு மீனாட்சி வந்த முதல் குஷியாகிவிட்டது. பல வேளைகளை மீனாட்சி இழுத்து போட்டு கொண்டு செய்தாள். காலையில் காஃபி பேப்பர் கொண்டு வந்து மகாதேவனுக்கு தருவதிலிருந்து தொடங்கி அவர் வாக்கிங் போய்விட்டு வந்ததும் வியர்வை சற்று அடங்க காத்திருந்து குளிக்க டவல், சோப் மற்றும் வேட்டி என சகலமும் எடுத்து வைப்பாள். பொதுவாக மகாதேவன் கொஞ்சம் ரிசர்வ் டைப்பு தான். மற்றவர்கள் 10 வார்த்தைகள் பேசினால் பாதி வார்த்தை பதிலாக வரும். அவரே மீனாட்சியிடம் ஓரளவு பேசத் தொடங்கிவிட்டார். ஆனாலும் அவர் ஏன் இங்கு வந்தார் என இந்த நிமிடம் வரை மீனாட்சி கேட்கவில்லை. அதுவும் அவருக்கு பிடித்திருந்தது. அன்று இரவு சாப்பாடு முடிந்து கட்டிலில் மகாதேவன் சாய்ந்திருந்தார். மறுநாளைக்கான ஏற்பாடுகளை முடித்துக்கொண்டு மீனாட்சி அறைக்கு வரும்போது இரவு 10. மீனாட்சி கதவை சாத்திவிட்டு வந்தாள். தரையில் பெட்ஷீட்டை விரித்தாள். மகாதேவன் கட்டிலில் உட்கார்ந்திருந்தார். தூங்கலையா? இல்லம்மா, தூக்க வரல. என்னவோ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. ஜுரம் வர்ற மாதிரி இருக்கு. மீனாட்சி வந்து அவரது நெற்றி, கழுத்து என தொட்டு பார்த்தாள். ஜுரம் இருக்கு. நான் சேது கிட்ட சொல்லி மாத்திரை வாங்கி தரேன். பெருசுபடுத்தாதீங்கம்மா. இல்ல, அதிகமா வேண்டாம். போன 5 நிமிடங்களில் சேதுவே வந்தான். இதுல 2 மாத்திரை இருக்கு, சாப்பிடுங்க சார். சரியாகலனா நாளைக்கு நம்ம டாக்டரை வரவழைக்கலாம். சரிப்பா, முழுங்கினார். சேது போய்விட்டான். 1 மணி நேரம் கழித்து அவரால் உறங்க முடியாமல் வயிற்றை புரட்டியது. எழுந்த நேரம் தாழ முடியாமல் குபீரென வாந்தி வந்துவிட பாத்ரூம் போகும் நொடியில் வேட்டி தடுக்கி விழப்போக மீனாட்சி வந்து தாங்கிக் கொண்டாள். குபீரென அவளது தோள், முதுகு என இவரது வாந்தி சிதறிவிட்டது. பதறிவிட்டார். பரவாயில்ல, முழுக்க எடுத்துருங்கோ. அவரை கட்டிலில் உட்கார வைத்தாள். அவரது உடையிலும் அது ஆனது. ஒரு மாதிரி சோர்ந்து விட்டார். நிலை குலைந்து போயிருந்தார். வாய் கொப்பளிக்க தண்ணீர் எடுத்து வந்தாள். ஐயோ, உங்க புடவையெல்லாம் பரவாயில்ல. இந்த ரூமை வேற கிளீன் பண்ணணும். நான் பாத்துக்கிறேன். உங்களால ட்ரெஸ்ஸை மாத்த முடியுமா மெதுவா? அவராகவே உடைகளை மாற்றிக்கொண்டார். வேறு பனியன், வேட்டி எடுத்து தந்து மாற்றிக்கொள்ள உதவினாள் மீனாட்சி. வெந்நீர் தந்தாள். அவர் படுத்ததும் அந்த இடத்தை சுத்தப்படுத்தி பினாயில் போட்டு சரி செய்து உடை மாற்றி இருவரது உடைகளையும் பக்கெட்டில் நனைத்து டெட்டால் போட்டு ஊற வைத்தாள். ரூமிற்கு திரும்பும் போது மணி கிட்டத்தட்ட 11:30. வந்து தொட்டு பார்த்தாள். வாந்தி எடுத்ததால் ஜுரம் துப்புரவாக விட்டு போயிருந்தது. உறங்கிக் கொண்டிருந்தார். மீனாட்சிக்கு உறக்கம் பிடிக்க 2 மணியாகிவிட்டது. 5க்கு அலாரம் அடித்தது. கண்கள் திறக்க முடியவில்லை. ஆனாலும் கஷ்டப்பட்டு தன்னை தயார்படுத்தி கொண்டாள். காலையில் சேதுபதி டாக்டரை அழைத்து வந்து விட்டான். அவர் பரிசோதித்து மருந்துகளை எழுதி தந்தார். சாதாரண ஜுரம்தான், வயசான காரணமா தாங்கிக்க முடியல. ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். இந்த வயசுல கிட்டக்க இருந்து மற்றவங்க கவனிச்சுக்கிட்டா குணமாயிடும். மருந்து விட மனோதத்துவம் முக்கியம் வயசானவங்களுக்கு. மீனாட்சி அவருக்காக பத்திய சமையலை தனியாக செய்துவிட்டாள். மருந்துகளை தந்து அவரை கிட்ட இருந்து அத்தனை பரிவுடன் கவனித்து கொண்டாள். 3 நாட்களில் பளிச்சென குணமாகி மகாதேவன் பழைய நிலைக்கு வந்துவிட்டார். தேங்க்ஸ்மா, உங்க உதவி மட்டும் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு நிமிர்ந்திருக்க முடியாது. எதுக்கு புகழ்? உங்களுக்கு செஞ்சதுல எனக்கு ஆத்ம திருப்தி என்றாள் மீனாட்சி. எனக்கு இது மாதிரி ஜுரம் சில சமயம் வரும். இது சரியா கவனிக்கப்படலைன்னா ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகும்படி வரும். ரொம்ப சீரியஸ் ஆயிடும். அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்த காரணமாகத்தான் இந்த முதியோர் இல்லத்துக்கே நான் வந்து சேர்ந்தேன். அப்படியா? ஆமாம்மா, பணம் என்கிட்ட இப்பவும் இருக்கு. யார் தயவும் எனக்கு தேவையில்லை. ஆனா அந்த பணம் கூட பரிவா பாசமா இருக்க விடுறதில்ல. இருக்க நினைக்கிறவாளையும் அது கெடுக்கிறது. நீங்க அதிகம் பேச வேண்டாமே. இல்லம்மா, என் மனசுல ஒரு வண்டி பாரம் இருக்கு. அதை ஏன் இறக்கி மற்றவா மனசையும் நோகடிக்கணும்னு தான் இத்தனை நாள் நான் பேசாம இருந்தேன். உங்ககிட்ட சொன்னா கொஞ்சம் லேசாகும்னு தோன்றது. அதனால உங்களுக்கு ஒரு தெம்பு வருமானா தாராளமா சொல்லுங்க, கேட்டுக்க தயாரா இருக்கேன். பழைய நினைவுகளுக்கு கண்கள் தாவி சஞ்சரிப்பதை முகம் சொல்லியது. மீனாட்சி அவர் சொல்வதை கேட்க ஆர்வமாக இருந்தாள். எனக்கு 2 பெண் குழந்தைங்கம்மா. சின்னவளுக்கு 10, பெருசுக்கு 12 இருக்கும்போது அவங்களோட அம்மா ஒரு விபத்துல செத்தா. அப்ப எனக்கு 45 வயசு. 32 வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு. என் ராஜ்யத்தோட நான் ரொம்ப சந்தோஷமா தான் தாம்பத்தியம் நடத்தினேன். அந்த அளவுக்கு என் தேவைகளை நிறைவேற்றி என்ன ஒரு மகாராஜாவா வச்சிருந்தா. அப்புறம் இந்த 2 பெண் குழந்தைங்களை வளர்க்க வேண்டி ஒரு கர்மயோகி மாதிரி தான் வாழ்ந்தேன். வாழ்க்கை துணை இழந்த உங்களுக்கு அந்த வழி தெரிஞ்சிருக்கும்.
நடு வயசுல இருக்கும்போது உடம்பு மனசு எல்லாமே கொந்தளிக்கும். அதை கடந்து வாழ்றது ரொம்ப சிரமம். பெரியவ எம்காம் முடிச்சிட்டு பேங்க்ல வேலை கிடைச்சது. சின்னவ ஃபைனல் இயர் பிபிஏ படிச்சுட்டு இருந்தா. வேற்று மதக்கார பையன் ஒருத்தனை சின்னவ விரும்பிட்டா. விசாரணையில அவன் நல்ல பையன் இல்லைன்னு தெரிய வந்தது. அவனோட இவளால சந்தோஷமா வாழ முடியாதுன்னு தெரிஞ்சது. எடுத்து சொன்னேன், தலையாட்டுனா. கடைசியில திடுதுப்புன்னு ஒரு நாள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. மீனாட்சி அதிர்ந்து போனாள். அப்புறம் சின்னவ ரொம்ப பாசமான பொண்ணு. அவ இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கல. தகப்பன் நல்லதைத்தான் செய்வான்னு குழந்தைங்களுக்கு நம்பிக்கை வரணும். அவ என்ன நம்பல. கல்யாணம் நடந்தாச்சு, இனி பிரிக்கவா முடியும்? எனக்கு ஒரு பொண்ணு இப்படி பிறக்கலன்னு நினைச்சுக்கிறேன்னு தலை முழுகிட்டேன். கஷ்ட காலமே. பெரியவ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாளே. இல்லம்மா, சின்னவ வீட்டை விட்டு போனாலும் நல்ல மனசு உள்ளவ, பாசம் உள்ளவ. ஆனா பெருசு சுயநலத்தோட மொத்த உருவம். 2 வருஷம் கழிச்சு நான் ரிட்டையர்ட் ஆனேன். நான் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணம் ஆகி 3 மாசத்திலேயே குடும்பம் மொத்தமா தன்னோட கைக்கு தான் வரணும்னு இவளுக்கும் மாமியாருக்கும் பிரச்சனை வந்து மாப்பிள்ளை தலையிட்டு இறுதியில இவ தான் ஜெயிச்சா. மாப்பிள்ளையால இவளை மீற முடியல. 1 வருஷத்துல குழந்தையும் பிறந்துச்சு. பிரசவமும் அவ வீட்டுல தான். செலவு மட்டும் என்னோடது. ஒரு நாள் திடீர்னு என் வீட்டுக்கு வந்து, என்னப்பா சரியா சாப்பிட்றது இல்லையா, ரொம்ப இழைச்சிட்டேன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்துருங்கோ, நான் உங்களை பாத்துக்கிறேன், இனிமே நான் உங்களை தனியா விட மாட்டேன்னு கையோட அழைச்சிட்டு போயிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பின்னாடி தான் தெரிஞ்சது என்னை வரவழைக்க காரணமே வீட்டுக்கு மாமியார் வந்துடக்கூடாதுன்ற எண்ணத்துல தான்னு. அந்த 1ஆம் தேதி சாயங்காலம் பக்கத்துல வந்தா. அப்பா, நீங்க எப்ப பென்ஷன் வாங்குவீங்க? 5ஆம் தேதிமா. வாங்கி என் கையில அதை கொடுத்துடுங்கோ. சரிம்மா. எனக்கு என்னவோ மாதிரி இருந்தது. ஆனா நான் அதை பெருசுபடுத்திக்கல. 2 பேரும் வேலைக்கு போறவா பணத்தை மட்டும் கறந்து வாங்கிப்பா. ஆனா ஒரு வயசானவனாச்சேன்னு பரிவும் பாசமுமா எனக்கு எதுவும் செய்ய மாட்டா. அவளுக்கு என்ன பிடிச்சதோ அதுதான். அதைத்தான் நானும் சாப்பிடணும். தவிர குழந்தை பராமரிப்பு, ரேஷன், லைட்டு, டெலிஃபோன் பில்லு, காய்கறி வாங்குறதுன்னு சகல வேலையும் என் தலையில கட்டுனா. எனக்கு எந்த வேலையும் செஞ்சு பழக்கம் இல்லை. ராஜம் அப்படி என்னை விட்டதில்லை. ஆனாலும் பொண்ணுக்காக எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சேன். அது விபரீதமா போச்சு. ஒரு நாள் ஜுரம் ரொம்ப அதிகமாகி காலையில எழுந்திருக்கவே முடியல. வந்து பார்த்தா மாப்பிள்ளையும் பார்த்தார். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணுன்றார் மாப்பிள்ளை. தேவையே இல்லை, பார்மசியில மருந்து வாங்கி தந்தா ஆச்சு. ஏன் வீண் செலவு? எனக்கு பார்மசி மருந்து சேரல, அதிகமா போச்சு. உடனே அட்மிட் பண்ணப்பட்டேன். ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க. எனக்கு நினைவே தவறி போச்சு. உறக்கமும் முழிப்புமா மாறி மாறி வந்தது. நினைவு பளிச்சுன்னு திரும்ப 6 நாள் ஆச்சு. நர்ஸ் கிட்ட என் பொண்ணு எங்கன்னு கேட்டேன். அவங்க உங்களை அட்மிட் பண்ண அன்னைக்கு மட்டும்தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வரல. நாளைக்கு சண்டே, வந்தாலும் வரலாம். நான் பேசல. அடுத்த நாள் வந்தா டிஸ்சார்ஜ் பண்ண வச்சா. கொஞ்சம் பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு மாப்பிள்ளை சொன்னாரு. தேவையில்லை, இப்பவே என்ன பில்லு வருமோன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. எனக்கும் வீக் டேஸ்னா லீவ் போட முடியாது. முடிச்சிட்டு போயிடலாம், வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். பில் 8000 வந்தது. கட்டிவிட்டு வந்தார்கள். வீடு திரும்பிய 2 நாட்களில் என் மகள் என்னிடம் வந்தாள். அப்பா, உங்க பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்கு? கிட்டத்தட்ட 20,000 இருக்குமா. ஆஸ்பத்திரி பில்லை நான் கட்டிட்டேன். அந்த பணத்தை டிரா பண்ணி எனக்கு கொடுத்துடுங்க. நான் அதிர்ந்து போனேன். தன் குடும்பம், தன் பணம், தன் சுயநலம் என்று மட்டுமே வாழும் இவளோடு எத்தனை நாள் நான் தாக்கு பிடிக்க முடியும்? நான் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்தவன்னு கூட பார்க்காம வேலை வாங்கினா. பரிவு காட்டுற மனசு அவகிட்ட இல்ல. போக போக இது அதிகமா தான் ஆச்சு. எனக்கும் நெஞ்சில வெறுப்பு படர தொடங்கிருச்சு. காசையும் கொடுத்துட்டு பொண்ணு வீட்டுல கூனி குறுகி அவ சொல்படி நடக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன? நான் அவசரப்படல. பல ராத்திரிகள் யோசிச்சேன். மெதுவா பேசியும் பார்த்தேன். நாசூக்கா என் இழப்பு என் மகளை பாதிக்காதுன்னு தெரிஞ்சப்ப அதிர்ந்து போனேன். முதியோர் இல்லம் போறேன்னு என் மகக்கிட்ட சொன்னதுக்கு, அது உங்களோட சௌகரியம், கிளம்பணும்னா கிளம்புங்க என்று சொன்னதும் நான் நொறுங்கி போயிட்டேன். சொல்லி முடித்த போது மகாதேவன் குரல் கம்மி போயிருந்தது. கண்களில் கொஞ்சமாக கண்ணீர் கசிந்திருந்தது. அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்திருந்தார். மீனாட்சி வேதனையுடன் அவரை பார்த்தாள். என்னை மன்னிச்சிடுங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க கவலைகளை மறுபடியும் தூண்டி விட்டுட்டேன். எதுக்குமா மன்னிப்பு? எதற்கும் ஒரு வடிகால் வேண்டுமே. என் துக்கத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? சொல்ற அளவுக்கு நெருக்கமான பந்தம் உள்ள நட்பு நேத்து வரைக்கும் எனக்கு கிடைக்கலமா. மீனாட்சி அவரையே பார்த்தாள். மனைவியை பிரிஞ்ச புருஷனுக்கு உலகத்துல எல்லாமே அந்நியமா ஆயிடும். அவன் கிட்டத்தட்ட தாய் இல்லாத குழந்தை மாதிரி.
மீனாட்சி கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. இந்த ஹோமுக்கு வர்றதா நான் முடிவெடுத்தப்ப இனிமே எனக்கு யாரும் இல்ல, யார் கூடயும் நான் பேச போறதில்லன்னு என் மனசுல தோணுச்சு. ஆனா உங்க ஸ்நேகம் என்னை வழக்கத்தை விட அதிகமா பேச வச்சிருக்குமா? தப்பு இல்லையே என்றாள் மீனாட்சி. இந்த வயசுல ஒருத்தனுக்கு தாய் இருக்க அநேகமா வாய்ப்பில்ல. என் கூட எப்பவும் இருக்க வேண்டியவ எப்பவோ போயாச்சு. என் சகோதரிகளோட நெருக்கமெல்லாம் விட்டு போய் பல வருஷங்களாச்சு. மகளால அவமானப்பட்டு இதோ இங்க வந்து நிக்கிறேன். ஆனா உங்க பேச்சுல ஒரு புது பந்தம். நீங்க எனக்கு என்ன வேணும் மீனாட்சி அம்மா? மீனாட்சி சிரித்தாள். தெரியல, எனக்கு நீங்க எந்த ஸ்தானத்தை கொடுக்கணும்னு முடிவு செஞ்சாலும் சம்மதம்தான். என்னோட சிநேகிதி, தோழி, இப்படி ஏதாவது நான் சொல்லிக்கட்டுமா? எனக்கு தடையில்ல. ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள். என்னம்மா? நான் உங்களை விட வயசு சின்னவ. இத்தனை இணக்கமா சொந்த கதையை மனசு விட்டு சொல்ற அளவுக்கு நீங்க வந்தப்புறம் ஒரு அந்நிய மனுஷிய கூப்பிடுற மாதிரி மீனாட்சி அம்மா வாங்கோன்னு கூப்பிடுறது தேவைதானா? இல்லதான். சரி மீனாட்சி, உன்னை இனிமே பேரை சொல்லியே கூப்பிடுறேன், சரிதானா? அவள் சிரித்தாள். இது நல்லாவே இருக்கு. என்னை பத்தி நான் புலம்பி தள்ளிட்டேன். உன்னை பத்தி எதுவுமே கேட்கல பாரு. சொல்றேன், இப்படி ஒரு சிநேகிதர் கிடைச்சப்பறம் நானும் சொல்லாம இருப்பேனா? கண்டிப்பா சொல்றேன். ஆனா இப்ப இல்ல. இன்னைக்கு நீங்க நிறையவே பேசியாச்சு. படுங்க, கண்ணை மூடிட்டு தூங்குங்க. உங்களுக்கு மனசுல பாரம் இறங்கியாச்சு. இனிமே அமைதிய தூக்க வரும். படுங்க. மகாதேவன் அவள் சொல்லை தட்டவில்லை. கட்டிலில் போய் படுத்தார். மீனாட்சிக்கு மனதிற்குள் ஒரு சங்கடம் இருந்தது. கை நிறைய பணம் இருந்தும் கம்பீரமான ஒரு ஆம்பிள்ளைக்கு இத்தனை வேதனைகளா? பாவம், மருமகள் இன்னொரு வீட்ல இருந்து வந்தவ. அவ புரிஞ்சுக்கலைனா அர்த்தம் இருக்கு. அது பரவலா நடக்கவும் நடக்குது. ஆனா பெத்த மகளே இத்தனை சுயநலமா இருக்க முடியுமா? இது கொடுமை இல்லையா? இந்த இல்லத்துல வாழ்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். காலையில் வழக்கம் போல் கண் விழித்து தன் வேலைகளை செய்ய தொடங்கினாள். மகாதேவன் குளித்துவிட்டு அலுவலக அறைக்கு வந்தார். வாங்க சார், உட்காருங்க. இப்போ உடம்பு தேவலையா? நல்லா இருக்கேன்பா. மீனாட்சிக்காக மாசம் ஒரு தொகை நானே தர்றதா முடிவு பண்ணியிருக்கேன் சேது. ஏன் சார் இந்த திடீர் முடிவு? அம்மா இங்க நிறைய வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு நீங்க பணம் தரணும்னே இல்ல. என் மனசுக்கு ஒரு திருப்தி சேது. செய்யுங்க சார். தேங்க்யூ சேது. மீனாட்சி சமையல் முடித்து விட்டு வந்தாள். இவருக்கு சாப்பாடு எடுத்து வந்தாள் வழக்கம் போல். மீனாட்சி, பாகக்காப்பீட்டுல பண்ணுவியா? நாளைக்கே பண்ணி தரேன். அதோட சேப்பக்கிழங்கு ரோஸ் காம்பினேஷன் வேணும் மீனாட்சி. நாக்கு மெதுவா நீள்றதாக்கும். இத்தனை நாளைக்கு மரத்து கிடந்தேன் மீனாட்சி. இப்பதான் மனுஷ உணர்வுகள் எல்லாம் மெதுவா தலை தூக்குறது. நல்லது தானே? ஆமா, வந்தது முதல் பாக்குறேன். இந்த 2 புடவையத்தான் நீ மாத்தி மாத்தி கட்டுற, வேற இல்லையா? கட்டின புடவையோட வந்தவளுக்கு மாத்து புடவை அமைஞ்சதே அதிசயம் தானே. சேது இந்த அளவுக்கு என்ன பராமரிக்கிறதே ஒசத்தி. புறப்படு. அவர் எழுந்து விட்டார். எங்க? கடைக்குதான். இப்பவே போய் உனக்கு புடவை எடுக்க போறோம். எதுக்கு? உள்ள வச்சு பூஜை பண்ண. என்ன மீனாட்சி பேசுற நீ? மாத்தி கட்டிக்க 4 புடவை வேண்டாமா? சரி. கடைக்கு போய் அவரே தேர்ந்தெடுத்தார். இத்தனை விலையெல்லாம் போட வேண்டாம், நானே எடுக்கிறேன், தள்ளுங்க. சுமாரான ஒன்னை அவளே தேர்ந்தெடுத்தாள். என்னம்மா இது? தாராளம், உங்க மனசு வாடப்படாதுன்னு தான் நான் வந்தேன். அவர் சில புத்தகங்களை தேடி பிடித்து வாங்கினார். எனக்கு ஸ்வெட்டர் போட ஊசியும் நூலும் வாங்கி கொடுக்க முடியுமா? வாங்கிக்கோ, எதுக்கு கேள்வி? வாங்கி கொண்டாள். இருவரும் சந்தோஷமாக ஆட்டோவில் ஏறினார்கள். உன் கூட வெளியே வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனாட்சி. இவர்கள் உள்ளே வர சேதுபதியுடன் ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். சடார் என பார்த்தார். அவரது மாப்பிள்ளை. நமஸ்காரம். மீனாட்சி நில்லு, நீ தள்ளி போக வேண்டாம். உனக்கு தெரியாத ரகசியம் எதுவும் இல்ல. மீனாட்சி நின்றாள். இவர் எனக்கு மாப்பிள்ளை. அந்த உறவுக்கெல்லாம் இப்ப எந்த அர்த்தமும் இல்ல. சொல்லுங்கோ. எனக்கு இப்ப உங்க உதவி தேவைப்படுறது மாமா. என்ன உதவி? உங்க பொண்ணுக்கு கர்ப்பப்பையை எடுக்கணுமா? டாக்டர் சொல்லியாச்சு. நாளைக்கு ஆபரேஷனும் தேதியும் குறிச்சாச்சு. அவளை நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணிட்டு நேரா இங்கதான் வரேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்? கூட மாட உதவிக்கு என் மனுஷா யாரும் இல்ல. எப்படி இருப்பா? என் பொண்ணோட ராட்சசத்தனத்தால எல்லாரும் விலகி போயாச்சு. அதை தடுக்கிற சக்தி அன்னைக்கே உங்களுக்கு இருந்திருக்கணும். மாப்பிள்ளை பேசவில்லை. பெத்த தகப்பன் என்னையவே அவன் நோகடிச்சு இங்க வந்து சேரக்கூடிய அளவுக்கு வச்சாச்சு. அவளுக்கு மனுஷா வேணும்னு இப்ப எதுக்கு விபரீத ஆசையெல்லாம்? மீனாட்சி தொண்டையை செருமினாள். போதும் பேசுனதுன்னு சொல்றியாமா? 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறேன். காசு கொடுத்தா தாராளமா நீ நானும் போட்டி போட்டுண்டா ஆட்கள் வரா. அப்படி ஏற்பாடு பண்ணுங்களேன். காசு இல்லாத வேலைக்காரன் வேணுமா?
அதான் இங்க வந்திருக்கீங்களா என்றார் மகாதேவன். மாப்பிள்ளை அவரை ஏற இறங்க பார்த்தான். மீனாட்சியையும் ஓர கண்களால் அளந்தான். நான் வர்றேன். கொஞ்சம் போனவன் திரும்பி வந்தான். வயசான காலத்துல வாழ்க்கை தொடங்கியிருக்கோ சொல்லிவிட்டு வேகமாக வெளியேற அவன் பேச்சின் உள்ளர்த்தம் மகாதேவனை லேசாக தாக்கியது. வழக்கம் போல் மீனாட்சி வேலையை தொடங்கினாள். அன்று இரவு மகாதேவன் மீனாட்சியிடம், மாப்பிள்ளை போறதுக்கு முன்னால ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன சொன்னான்னு கவனிச்சியா? வயசான காலத்துல வாழ்க்கை தொடங்கி இருக்குன்னு சொன்னான். ஆமா, முதியோர் இல்லத்துல நடத்துற இந்த வாழ்க்கை புதுசு தானே. எல்லாம் அஸ்தமிச்சு போச்சுன்னு சோர்ந்து நின்னப்ப ஆதரிக்க ஒரு இடம் கிடைச்சதே. வாழ்க்கை தொடங்கி தானே இருக்கு. மகாதேவன் சிரித்தார். நீ புரிஞ்சு பேசுறியா இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியா? இல்ல உனக்கு அவன் பேச்சுல இருந்த உள்ளர்த்தம் புரியலையா? மீனாட்சி மௌனமாக இருந்தாள். அவன் கேட்டதுல இருந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீயும் நானும் சேர்ந்து வாழ்றதா நினைச்சு அல்லது அப்படி ஒரு கற்பனையில மூழ்கி இது மாதிரி கேட்டிருக்கான். சிவசிவா, காதுகளை மூடிக்கொண்டாள் மீனாட்சி. மகாதேவன் மறுபடியும் சிரித்தார். ஏன் சிரிப்பு? இந்த வயசுல கூட ஒரு ஆண் பெண்ணை இணைச்சு பேச எப்படி சில பேரால முடியுது? நான் வேதனைப்படுறேன். உன்னையும் என்னையும் இணைச்சு பேசுற அளவுக்கு அவனோட சிந்தனை சீரழிஞ்சு போயிருக்கு. ஒரே ரூம்ல நீயும் நானும் இருக்கிறது இந்த இல்லத்துல கூட பல பேர் கண்களை குத்துறது. அப்படியா? நிறைய பேசுறா. இங்க வந்திருக்கிற எல்லா வயசானவாளும் நல்லவா இல்ல மீனாட்சி. விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்படியெல்லாம் நினைப்பார்களா என்று எண்ணிக்கொண்டே மீனாட்சி வெளியே வந்து விட்டாள். மிஸ் கிச்சனை நோக்கி நடந்தாள். காய்கறி உள்ளே ஸ்டோர் ரூமில் இருந்தது. எடுப்பதற்காக உள்நோக்கி வர அங்கு 3 கிழடுகள் பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்டது. அவர்கள் மகாதேவனையும் மீனாட்சியையும் சேர்த்து வைத்து மீனாட்சிக்கு புது புருஷன் கிடைச்சிருக்கா என்றும் ஒரே அறையில் கதவை பூட்டி கொண்டு என்னதான் செய்றாங்க என்றும் அசிங்கமாக பேசியது மீனாட்சியின் காதுக்கு தெளிவாக கேட்டது. இந்த வயசுல என்னதான் நடக்கும்? மீனாட்சிக்கு உடம்பு முழுக்க பற்றி எரிய தொடங்கியது. மீனாட்சியால் அங்கு நிற்க முடியவில்லை. நேராக ரூமிற்கு வந்துவிட்டாள். கண்களில் கண்ணீர், உடம்பு முழுக்க லேசான ஒரு நடுக்கம் பரவி இருந்தது. நீங்க சொன்னது நிஜம்தான். மெஸ்ல கண்டபடி பேசுறா நம்ம பத்தி சொல்லிவிட்டு ஓவன அழத் தொடங்கினாள். அவர்கள் பேசியதை அப்படியே ஒப்பித்தாள். மகாதேவன் முகம் கூட லேசாக சிவந்து விட்டது. மீனாட்சி அழுது கொண்டே, இது அக்கிரமம் இல்லையா? இந்த வயசுலயும் ஒரு ஆண் பெண்ணை இணைச்சு பேசுறது கேவலம் இல்லையா? இந்த வயசுல நமக்கு என்ன இச்சைகள் இருக்க முடியும்? மீனாட்சி, உன்னோட இந்த அழுக பேசுறவாளை பலப்படுத்தும். திம்பா நிமிந்து அப்கோர்ஸ் முகத்துக்கு நேர பேசுறவாள நேரா பார்த்து ஆமா அப்படித்தான்னு ஒரு போடு போடு. அப்புறம் எந்த நாய் திரும்பி பார்க்கறதுன்னு பாரு. மீனாட்சியின் விசும்பல் அடங்க தொடங்கியது. ஒரு வழியாக மீனாட்சியை சமாதானப்படுத்தி விட்டார் மகாதேவன். சேதுபதி அடுத்த நாள் மகாதேவனை அழைத்து பேசினான். சார், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் சொல்லி வைத்தார் போல் அவனும், நீங்க வேற ரூம் மாறிக்க முடியுமா? உங்க 2 பேருக்கும் மத்தியில சாரி சார், இந்த இல்லம் மொத்தமும் கூடி கூடி பேச தொடங்கியாச்சு. முடிஞ்சுதா? கோபப்படாதீங்க சார். உங்களை சார்ஜ் பண்ண இப்ப நான் அழைச்சு பேசல. ராத்திரி மட்டும் ரூம் கதவை திறந்து போட்டு தூங்க முடியுமா? மகாதேவன் எழுந்தார். சாரி சேது, நான் நாளை முதல் 2 நாளைக்குள்ள இந்த இல்லத்தை விட்டு வெளியே போயிடுறேன். ஏன் சார்? இத்தனை வயசுக்கு அப்புறமும் என்னையும் மீனாட்சி அம்மாவையும் சேர்த்து வச்சு நினைக்கிறவங்க எல்லாரையும் அழுகி போன மனசை சுமந்துட்டு அலையிறவங்களா தான் நான் நினைக்கிறேன் சொல்லிவிட்டு சேதுவின் பதிலுக்காக காத்திராமல் கிளம்பி விட்டார். மீனாட்சியிடம் வந்து நடந்தது சகலத்தையும் சொன்னார் மகாதேவன். கையில காசு இருக்கு, வாடகைக்கு ஒரு குடிசையை பார்த்துட்டு வாழ முடியாதா? அப்படின்னா போறதாவே முடிவு பண்ணியாச்சா? ஆமா. மீனாட்சி பெருமூச்சு விட்டாள். ஏற்கனவே பட்ட அடிகள்ல மனசு மறத்து போய் தான் இங்க வந்து சேர்ந்தோம். வந்த இடத்துல பரிவான ஒரு தோழமை கிடைச்சது. புது உலகத்துல சஞ்சரிக்கிற மாதிரி தோணுச்சு. அந்த சந்தோஷத்துக்கும் அல்பாயுசுன்னு ஆண்டவனே தீர்ப்பு எழுதியாச்சு. போக போறேன்னு சொன்னேன் மீனாட்சி, நிஜம்தான். நான் மட்டும் போக போறேன்னு எங்க சொன்னேன்? அப்படின்னா நீயும் என் கூட வர. முதலில் தயக்கத்துடன் இருந்த மீனாட்சி பின்பு மலர்ந்த முகத்தோடு ஒத்துக்கொண்டாள். அடுத்த 2 நாட்களுக்குள் தெரிந்தவர்கள் உதவியோடு ஒரு வீடும் கிடைத்து விட்டது. சேதுபதியிடம் வந்தார்கள். இங்க இருக்கிற வரைக்கும் ரொம்ப மரியாதையா கவனிச்சுக்கிட்டப்பா, ரொம்ப நன்றி என்று கூறிவிட்டு இருவரும் இல்லத்தை விட்டு வெளியேறினார்கள். இனி நேரத்துக்கு கிடைத்த அதுவும் சுவையான சமையல் இனி இல்லை என்று வருத்தப்பட்டான் சேதுபதி. புது வீடு ஓரளவுக்கு நன்றாகவே இருந்தது. ஒரு ஹால், 2 படுக்கை அறைகள், பாத்ரூம், டாய்லெட் எல்லாம் இருந்தது.
வில்லங்கமான வீடு என்பதால் குறைந்த வாடகையில் அவருக்கு கிடைத்தது. அந்த வில்லங்கத்தை பற்றி மீனாட்சி கேட்டதற்கு, ஒரு பெண் இந்த வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அதிலிருந்து இந்த வீட்டிற்கு யாரும் குடி வருவதில்லை எனவும் வீட்டு ஓனர் மிகவும் நொந்து போய் உள்ளார் என்பதையும் தெளிவாக கூறினார் மகாதேவன். ஐயோ, இரவில் பேய் வருமே என்று பயந்த மீனாட்சியிடம், நம்மை போன்ற வயதானவர்களிடம் எந்த பேயும் நெருங்காது என்று மகாதேவன் தைரியப்படுத்தி அந்த வீட்டில் பால் காய்ச்சி குடியும் பெயர்ந்து விட்டார்கள். வீட்டு ஓனர் மீனாட்சியை மனைவி என்று நினைத்திருக்க வாய்ப்புண்டு. மகாதேவன் குறுக்கிட்டு அவரை குழப்பவில்லை. அவர்கள் மனதிற்கு தெரியும் அவர்கள் யார் என்பது. அன்று இரவு எந்த ஆவியும் பேயும் வரவில்லை. மீனாட்சி அருகில் வந்தாள். உங்களுக்கு எவ்வளோ பணம் வர்றதுன்னு எனக்கு தெரியாது, தெரியவும் வேண்டாம். ஆனா இங்க வாடகையும் தந்து நம்ம 2 பேரோட சாப்பாட்டு செலவு இருக்கே, சமாளிக்க முடியுமா? கொஞ்சம் நெருக்கம்தான் மீனாட்சி, ஆனாலும் சிக்கனமா செலவு செஞ்சு குடுத்தன நடத்தினா சமாளிக்கலாம். மீனாட்சி முகத்தில் யோசனை. நாம சின்னதா ஒரு மெஸ் மாதிரி வச்சு 10 பேரை பிடிக்கலாம், சாப்பாடு போட முடியாதா? அவர் நிமிர்ந்தார். பக்கத்துல ஃபேக்டரி இருக்கு, பேச்சுலர் பசங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள புடிச்சு கொண்டு வர முடியாதா? நல்ல யோசனை தான் மீனாட்சி. முதலீடு கூட நாம பண்ண வேண்டாம். உப்பு கிட்ட பசங்க கிட்ட முன்பணம் வாங்கியே இதை செய்யலாம். 10 பேரை பிடிக்கிறது கஷ்டமே இல்லை மீனாட்சி, நானே பிடிச்சு தர்றேன். மகாதேவன் அவர் சொன்னதோடு நிற்கவில்லை. வீட்டு ஓனரின் சம்மதத்தோடு மறுநாள் மாலையே 4-5 இளைஞர்களை கூப்பிட்டு வந்து விட்டார். மீனாட்சி அவர்களுக்கு டிஃபன் தந்தாள். ரசித்து சாப்பிட்டார்கள். சார், நாளையிலிருந்து நாங்க 17 பேர் வருவோம். என்ன அட்வான்ஸ்? ஏற்கனவே கணக்கிட்டு வைத்திருந்தார் மகாதேவன். வெரி குட், நாளைக்கே நாங்க தந்துடுறோம். அவர்கள் புறப்பட்டு போக மீனாட்சிக்கு கை குலுக்கினார் மகாதேவன். முதலில் 17 தொடங்கிய மெஸ் மீனாட்சியின் கைமணம் ஃபேக்டரி வட்டாரம் முழுக்க பரவிய காரணத்தால் 40 வந்து நின்றது. மீனாட்சியுடன் மகாதேவனும் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்வார். டேபிள் சேர் இல்லை, பாய் விரித்துதான் தரையில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்பது முதல் நிபந்தனை. ஹோம்லியாக இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டு விட்டார்கள். பரபரப்பாக இருவரும் நாள் முழுக்க பிஸியாகவே இருந்தார்கள். சற்று வேலைகளுக்கு ஆட்களை போட்டு கொண்டார்கள். கையில் வந்த பணம் 5 லட்சத்தை தாண்டிவிட குஷியாகிவிட்டார்கள். வசதியான பாதைக்கு வாழ்க்கை திரும்ப தொடங்கிவிட்டது. நீங்க கல்யாண கான்ட்ராக்ட் எடுத்து செய்யலாம் மகாதேவன். மீனாட்சி அம்மா, பேசாம ஒரு ஹோட்டலை ஓபன் பண்ணிடுங்க. நம்ம ஃபேக்டரி ஸ்ட்ரென்த் எக்கச்சக்கம், அவங்கள வச்சே நீங்க கோடீஸ்வர அந்தஸ்தா அடைஞ்சிடலாம். அன்று இரவு கலெக்ஷனை எண்ணி பீரோவில் வைத்துவிட்டு கட்டிலில் உட்கார்ந்தார் மகாதேவன். மீனாட்சி பால் கொண்டு வந்தாள். இப்படி உட்காரு மீனாட்சி. சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கு. இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. ஜெயிச்சிட்டோம். ஆமா, வயசானவங்க எதுக்கும் உபயோகம் இல்லாதவங்கன்னு நினைக்கிற அடுத்த ஜெனரேஷனை கடுமையா தண்டிச்சிட்டோம். நம்மாலும் வாழ முடியும் மீனாட்சி. மீனாட்சி புன்னகைத்தாள். எந்த உறவும் இல்லாத 2 வயதானவர்கள் உணர்வுகளால் மட்டுமே ஒன்று சேர்ந்து உழைப்பால் சாதனை நிகழ்த்த தொடங்கிவிட்டார்கள். இது ஆரம்பம்தான், வித்தியாசமான ஆரம்பம். இவர்களாலும் வாழ முடியும்.